இந்த அஸ்பெஸ்டோஸ் சீட் லேயிங் பண்ணி மோர் தென் 20 ஆண்டுகள் மேல இருக்கிறோம். சீட் லப்பிங் ஏரியா, வால் ஜாயிண்ட் ஏரியா, அதே போல ஸ்டெபிலிட்டி பிரிக் வால் நிறைய இடங்கள்ல கிராக் டெவலப் ஆயிருக்கு. அதே போல ஜே போல்ட் வழியாவும் தண்ணி கசியுது. ஸோ இத்தனை ப்ராப்ளத்தையும் நாம 3mm பிட்யூமன் பாலிஸ்டைரீன் மெம்பரேன் மூலமா லீக்கேஜ் வர எல்லா இடத்துலையுமே ஹிட் பண்ணி ஒட்ட போறோம். இதனால இதுவரைக்கும் வந்த வாட்டர் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட் சீட் லேயிங் பண்ண வேண்டிய இடத்த கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டிக் பாண்ட் பிரைமர் அப்ளிகேஷன் பண்றோம். இந்த ஒர்க் முடிஞ்சதும் ப்ராப்ளம் வர இடத்துக்கு ஏத்த மாதிரி பிட்யூமன் சீட்டு கட் பண்ணி டார்ச் ஹீட் பண்ணி லேயிங் பண்ணுகிறோம். இந்த லைன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல அலுமினியம் சில்வர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இதனால அல்ட்ரா வயலட் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதே சேம் டைம் பிட்யூமன் சீட் டேமேஜ் ஆகாமல் தடுக்க முடியும். இந்த அலுமினியம் சில்வர் கோட்டிங் இவ்ரி 2 ஆண்டுகள் பயன்படுத்தல் கட்டாயம் பண்ணணும். இது பண்றதுனால பிட்யூமன் சீட்ல லைஃப் நம்மளால 5 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நாமளே அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க இந்த பெயிண்டிங் அப்ளிகேஷன் பண்ணும்போது நாம ஒட்டி இருக்கிற இந்த பிட்யூமன் சீட்டுடைய லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது போல சிமெண்ட் சீட்டுக்கு மேல வாட்டர் ப்ரூஃப் பண்றதுல இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் டார் சீட் ஓட்டுறது தான். ஸோ அது சரியான முறையில் நம்ம பராமரிக்கும் போது சிமெண்ட் சீட் போட்ட வீடா இருந்தாலும் வாட்டர் லீக்கேஜ் வராமல் தடுக்க முடியும். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.